அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது மன உடம்பு வேலை செய்யும் முறை என்ற தலைப்பில் பகுதி 2 பார்க்க போகிறோம். அந்த வகையில் பிணநாற்றம் கண்டவிடத்து பிணந்தின்னி பறவைகளும் நாய் நரிகளும் வந்து கூடும். துர்நாற்றமுள்ள விடத்தில் ஈ, கொசு, தொற்றுநோய் கிருமிகள் முதலியவை தாமாகவே வந்து மொய்க்கும். அம்மாதிரி கல், கருவாடு, இறைச்சி முதலியவை விற்கப்படும் இடங்களில் மிகவும் அருவருப்பான சில வகை கூலிகளையும், அதாவது நேச்சர் ஸ்பிரிட்ஸ், குரலிகள், யக்ஷிகள், அதாவது யக்ஷினிகள் இந்த மாதிரி சொல்கிறோம்ல, குரலிகள், கூலிகள், இந்த பில்லி சூனியத்துக்கு இந்த இதுன்றாங்கள்ல, யட்சினி பண்ணுறது, இந்த சில வகை குட்டிச்சாத்தான்கள், குரலிகள் இந்த மாதிரி சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி நேச்சர் ஸ்பிரிட்ஸு அதான் கூலிகள். கூலிகள்னால் இதுக்கு பள்ளிக்கு வர லீ கிடையாது, ஸ்கூலுக்கு வர லீ. ஓகேங்களா? போர்லோகத்தில் உள்ள சில வகை அருவருப்பான பூதகணங்களையும் தம்மிடம் கவர்ந்து இழுக்கும். இவையாவும் மேற்சொன்ன மக்களை சுற்றி நின்று அவர்கள் உண்டு பண்ணும் தீய அலைகளை தண்ணீரில் குதித்தாடும் சிறுவரைப் போல திளைத்து விளையாடி கும்பாலம் போட்டு நீந்தி கழித்து நிற்கும். ஆதலால் அந்த அலைகளின் வேகங்கள் அதிகப்பட அந்த விதமான ஏற்படும் தீமைகளும் எல்லையே இல்லை என்று கூறப்படுகிறது. கடைசியாக உயிரோடு இருந்த காலத்தில் குடி, கொலை, களவு, காமம் முதலிய கொடுஞ்செயல்களே தொழிலாக கொண்டிருந்தவர் இறந்த பின்னர் அந்த ஆசைகளுக்கு அங்கு அனுபவிக்காமல் போனதுனால, அதாவது ஸ்தூல உடம்பினையானதால் பிறர் மூலம் அவற்றை அனுபவிக்கும் பொருட்டு அந்த தன்மையுடைய மக்களை வளைய சுற்றி வருபவர். அன்னாரை இடைவிடாது தொடர்ந்து சமயம் நேரும் போதெல்லாம் அவரிடம் அடங்கி கிடக்கும் கல்லாசை, பெண்ணாசை, பண ஆசை, பதவி ஆசை முதலியவற்றை தூண்டிக்கொண்டே இருப்பர். அப்படி ஏவப்பட்ட மக்கள் அவற்றை அனுபவிக்கும் போது இந்த இறந்த மக்களும் அவருடைய சூசும உடம்போடு ஒன்றோடு ஒன்று நின்று அங்கு ஏற்படும் தீய அலைகளை உறிஞ்சி கழிப்பர். இது கையில் காசில்லாதவன் சந்தைகளிலும் சாராய கடைகளிலும் நின்று அங்கு எலும்புகள் வாடையையும் கருவாடு நாற்றத்தையும் உறிஞ்சி கழிப்பது போல ஆகும். அது பூரண திருப்தியை கொடுக்காவிட்டாலும் ஒரு புகழும் இல்லாதவருக்கு கிடைத்தது போதுமென்று தன்மையை ஒத்தது அது. வெறும் வாயை மெல்கின்ற அம்மையாருக்கு ஒருவாய் அவள் கிடைத்த மாதிரி. நெற்றுக்கண் பார்வையுடையவர் பேய் போன்ற இம்மக்கள் கசாப்பு கடைகளிலும் வெட்டுண்டு கிடக்கும் நெற்றிக்கண் பார்வையுடையவர் பேய் போன்ற இம்மக்கள் கசாப்பு கடைகளில் வெட்டுண்டு கிடக்கும் ஆடு மாடுகளையும் அவற்றை வாங்க வந்திருக்கும் மக்கள்களையும் ஒட்டி கொண்டு ஏக கழிப்பதை கண்டு அருவருத்து மயிர்கூச்செறிவர். கள்ளுக்கடைகளிலும் சாராய கிடங்குகளிலும் வியாபிசாரி விடுதிகளிலும் சூதாடும் இடங்களிலும் இம்மாதிரியான கோர மனித ஆவிகள் அங்கருந்து திறந்த வாயும் செந்தழல் வீசும் கண்களுமாய் ஆசை கொதிப்போடு மிதந்து கொண்டும் அங்கு வருபவர்களை பிடித்தாட்டி அவர்கள் மூலம் ஒரு சிறிது அனுபவம் பெறுவது பார்க்க வல்லாருக்கு மிகவும் பயங்கரமாகவும் பரிதாபமாகவும் இருக்கும் என்று நெற்றிக்கண் பார்வையுள்ள யோகியரால் கூறப்படுகிறது. அவற்றை தற்கொலை செய்து கொள்வோரும் கொலை துளிர் குருரகுண முடையோரும் இறந்த பின்னரும் பிறரை இயன்ற வரையில் அந்நெறியில் தூண்டிக்கொண்டே இருப்பாராம். மேற்சொல்லிய முறையிலேயே எல்லாவிதமான இச்சைகளும் எண்ணங்களும் வேலை செய்வன. அவற்றுள் தீய இச்சைகள் எண்ணங்கள் மிகவும் அருவருப்பான நிறங்களோடும் உருவங்களோடும் வெளிப்படும். நல்லவை மிக அழகான உருவங்களாய் நிறங்களாய் இன்பத்தை அளிப்பவன. தீயரிடம் தீய அலைகளும் எண்ணங்களும் வந்து ஒட்டி அவரை மேலும் மேலும் கீழே இறக்க செய்யும். நல்லவரை நல்ல எண்ணங்களும் அலைகளும் வந்து ஒட்டி அவரை ஊக்கப்படுத்தி கொண்டு உட்கொடுத்து அவற்றை மென்மேலும் மக்களாகும். சுயநலம் விருப்பமுள்ளவர்களெல்லாம் பற்றுகளெல்லாம் தேரோட்டி உருவங்களாக வந்து தம்மையும் பிறரையும் சூசும உடம்புகளில் பற்றி கொண்டு தொங்கும். பரோபராக எண்ணங்கள்
என்ன உருவங்கள் ஆகாயத்தை நோக்கி விஸ்வரூபமான அழகாக பல நிறங்களில் ஒளிவீசி செல்வது போன்று உலகத்திற்கு பரந்த மலை போல வேற்றுமை பாராட்டாது உயிர்கள் அனைத்தையும் நன்மை பயக்கும். இதுவரை கூறப்பட்ட பொது விதிகள், இனி சில விதிகளையும் நாம் அடுத்ததாக நோக்குவோம். ஒருவன் தனிப்பட்ட வேறொருவன் மிக கோபமாக பகையோ பொறாமையோ கொள்பவனாயின் அப்போது உண்டாகும் இச்சை நினைவுருவங்கள் வாயு வேகம் மனோவேகத்தில் அந்த குறிப்பிட்ட மனிதனை நோக்கி நேரடியாக பறந்து சென்று அவனை தாக்கும். அது செல்லும் வழியில் புவர்லோக கடலில் அலைகளை உண்டு பண்ணுமாயின் அதனால் ஏற்படும் பலன் எதிர்பார்ட்டாரிடமும் பொதுவாக நேரிடுமாயின் அந்த உருவம் சென்று ஒட்டிக்கொள்வது அந்த குறிப்பிட்ட மனிதனேயே, வேறு யாரையும் அது அண்டுவதில்லை. இதுவே ஏவுதல் என்னும் கருந்தொழிலில் அந்தரங்கம் ஆகும். ஆனால் அதன் பலன் சில நிபந்தனைகளை பொறுத்து அவன் நிற்கும் தூரத்தை பொறுத்தும் சுவரின் கட்டுமான கல்லோ செங்கலோ மண்ணோ என்ற தன்மையை பொறுத்துமே சுவரில் வடு ஏற்படும். அம்மாதிரியான தீய நினைவை அனுப்புகிறவன் மனோபலம் உடையவனாயின் அல்லது எதிரியின் சமீபத்திருந்தாலும் அவ்வுருவம் கூடுதலான தீமையை எதிரிக்கு விளைவிக்கக்கூடும். அல்லாது அப்போது அது அதிக பாதகத்தை செய்யாமற் போகும். இரண்டாவது, எதிரியானவன் மிக தூயனாயின் உத்தமனாயிருப்பின் அவ்வுருவம் அவனை நெருங்காது. அவனுடைய உத்தம அலைகள் விரட்டப்பட்ட சுவரில் எரிந்த பந்து போல தன்னையே நோக்கி திரும்புவது போல வந்த வழியே திரும்பி போய் அவனையே தாக்கி நிற்கும். மாந்திரிகர் பலர் தம் ஏவிய கொடிய நினைவுருகங்களாலும் குட்டி சாத்தான்களாலும் அறைபட்டு சாவதாக சொல்லப்படுவது இந்த இயற்கை விதியை அனுசரித்துதான். இந்த மாந்திரிக தொழிலும் பலன்களும் மரண சம்பவங்களும் பண்டையோர் எழுதி வைத்த வெறும் கட்டுக்கதைகள் அல்ல, உண்மையை அடிப்படையாக கொண்டவை. அவை அனுபவத்தால் என்றைக்கும் அறிய கிடப்பன. பள்ளி சிறுவர்கள் அடிக்கடி சண்டை வருவது வழக்கம். அவர்கள் கைகலக்க இயலாத போது கைகலந்த வேலைகளிலும் வாய்க்கு வந்தபடி வைத்து கொள்வது வழக்கம். அப்போது நிற்கும் பிள்ளைகள், அடடே நீ திரும்ப வையத்தோடு அப்போது அந்த வசவு அவனையே சேரும். நீ திரும்ப வயதாயோ அது உன்னையே சேர்ந்திடும் என்று புத்தி கூறுவது நம் பலருக்கும் அனுபவமாயிருக்கும். பாலகர் வாயிலிருந்து பெருவுண்மை விளங்கும் என்றார் ஒரு பெரியவர். பிள்ளைகள் பொருளறியாது கூறும் மேற்கண்ட வார்த்தைகள் முன்னே சொல்லி விளங்கு ஆழ்ந்த கருத்தை அடிப்படையாக கொண்டவை. எதிரி கோபம் கொள்ளாது சாந்தமாயிருந்து விடுவானாயின் அந்த பிரதிகூல நிலையினில் வசவு அவனை நெருங்காது. வந்த வழியே திரும்பி சென்று அவ்வசனையே அனுப்பியவனையே சார்ந்து அவனை கோபத்திலும் மேலும் அதிகப்படுத்தி அவன் தீய குணத்தையே விருத்தி பண்ணிவிடும். இதுதான் உண்மை. இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.